மகத்தான மகர ராசினேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 நிமிட இந்த பதிவை முழுமையாக பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. உங்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கும் முன் இந்த மாத கிரக நிலைகளை பார்த்துவிடலாம். சனி மற்றும் ராகு கும்பராசியில் உள்ளனர். குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் உள்ளார். சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். புதன் மற்றும் சுக்கிரன் விருச்சிக ராசியில் உள்ளனர். மார்கழி 7ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 10ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 27ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 30ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அனைத்து ராசியிலும் அவரவர் கர்மவினைகளுக்கேற்ப யோகங்களை அனுபவிப்பவர்களும் அவயோகங்களை அனுபவிப்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பதே உண்மை. ஒருவருக்கு யோகங்களும் அவயோகங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஒரு நல்ல ஜோதிடருக்கு இந்த 2 நிலைகளையும் பிரித்து பலன் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக அவயோகங்களிலிருந்து விடுபட இறை வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவே முழுமையான ராசி பலன் சொல்லும் முறை. மகர ராசிக்கு ராசி பலன் சொல்வதுதான் மிக மிக கடினம். கர்மா மற்ற எல்லா ராசிகளுக்கும் கிரகங்களை வைத்து கர்மவினை பயன்களை கொடுக்கிறது. ஆனால் மகர ராசிக்கு மட்டும் அந்த கர்மாவே நேரடியாக இறங்கி வச்சு செய்கின்றது. போதாக்குறைக்கு சராசரி ஜோதிடர்களும் ஒவ்வொரு நாளும் ராசி பலன் என்ற பெயரில் உங்களை உசுப்பேத்தியே நோகடிக்கின்றார்கள். சிவவாக்கில் மகர ராசிக்கு மட்டும் கிரகநிலைகளின்படி மார்கழி மாத பலன்களை சொல்லப் போவதில்லை. மாறாக உங்கள் துன்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து மறுமலர்ச்சியை கொடுக்குமாறு எல்லாம் வல்ல ஈசனிடம் வேண்டிக் கொள்கிறது சிவவாக்கு சேனல். கடந்த 7 வருடங்களாக இழப்பதற்கு உயிரை தவிர ஒன்றுமில்லை என்று ஒரு வனவாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கவலை வேண்டாம். உங்களுக்கான வசந்தகாலம் எட்டிப்பிடிக்கும் தூரத்தில்தான் உள்ளது. நீங்கள் பொதுவான ராசி பலன் சொல்லும் ஜோதிடத்தை நம்ப வேண்டாம். இறை வழிபாட்டின் மூலம் மார்கழியில் மறுமலர்ச்சி உண்டாகும். அவயோகங்களை தொடர்ந்து சந்தித்து வரும் மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதும் சிவசக்தி வழிபாடு செய்வதன் மூலம் அவயோகங்கள் அனைத்தும் யோகங்களாக மாறி மங்களம் உண்டாகும். அன்பு மகர ராசி அன்பர்களே, சிவவாக்கை நம்புங்கள். நல்லதே நடக்கும்.